தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2016லேருந்து 2022 காலகட்டத்து வரைக்கும் விருது கொடுத்துருக்குறாங்க. கமல் சாரோடது 2018ல் விஸ்வரூபத்துவும் 2022ல் விக்ரமர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த 2 படமுமே அரசாங்க விருது பட்டியலில் லிஸ்ட்லேயே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. கமல் சாருக்கு எந்த விருதும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இது முதல்ல வருஷம் அதிகம் ஆனாலும் விருது கொடுத்துருக்காங்க. காலங்கடத்தாலும் கலைஞர்களும் படங்களும் மதிக்கப்படுறதை நம்ம முதல்ல பாராட்டுவோம். லேட்டானாலும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. பட் இது நீங்கள் சொன்ன மாதிரி 2 படங்கள் எங்கள் தலைவர் கமல் சாருடைய படங்கள் வந்திருந்து கவனிக்கப்படலைன்னா ஜூரிகளுடைய நம்ம சந்தேகப்படணும். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த விஸ்ரோங்கிற படம் வந்து எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு, அந்த படத்துடைய கதை அம்சம், அது ஸ்க்ரீன் பிளே, அது மாதிரி விக்ரம் படத்துடைய ஸ்க்ரீன் பிளே, ஆக்ஷன் பிளாக்கு, இதெல்லாம் ஒரு விருதுக்கு தகுதியான விஷயங்கள் நிறைய இருந்தது. சொல்லப்போனால் கமல் சார் ஒரு தடவை ஃபிலிம்பேர் அவார்டு வாங்கிட்டு காலத்தில் ஒவ்வொரு வருஷமும் அவரே வாங்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு கட்டத்தில் அவரே சொல்லிட்டார், எனக்கு போதும், வேறு யாருக்காவது கொடுங்கன்னு சொன்னார். அதுக்கு தான் அவங்க ஜூரியல் காதில் விழுந்துருச்சோ என்னமோ தெரில, வேணான்னு ஒதுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடி அவருக்கு கொடுக்கலன்னா கூட அவர் படைப்புகளில் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, கொடுத்துருக்கலாம். இந்த நேரத்தில் அதுக்கு வருத்தம் இருந்தாலும் இப்போவாது கொடுத்தாங்களே இவ்வளோ பேருக்குன்னு தான் நம்ம சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தோம். இந்த விருது பட்டியலில் இந்த விருது கிடைக்காது கமல் சார் ரசிகர்களுக்கு எவ்வளோ இந்த அளவுக்கு வருத்தம் இருக்குது? இல்லை, அவங்க விருது கமல் சார் வாங்குறத பார்த்து கலைச்சி போடுவோங்க. அவ்வளோ விருது வாங்கியிருக்காரு. அதில் விருது அவருக்கும் குறை, கொடுக்கலைங்கிறது அவருக்கும் குறையில, எங்களுக்கு உறுத்தலை. பட் நாம் கேட்கல, நானும் கொடுக்குறவங்களுக்கு அவருக்கு தெரியும் இல்லையா, அவருடைய படைப்புகள் வந்திருக்கு இல்லையா, அது கவனத்தில் எடுத்துருக்கணும், அதுக்கு சில அங்கீகாரம் கொடுத்துருக்கணும். அதனால் விருது வாங்கினவரெலாம் குறைச்சல நம்ம மதிப்பிட தேவையில்லை. மிகச்சிறந்த படங்கள் நிறைய இருக்குன்னு கிடச்சிருக்கு. பொதுவாகவே 6 வருஷங்கள் எழுந்து உட்கார்ந்து மொத்தமாக பார்த்து அதில் விருது எடுக்கும் பொழுது இந்த மாதிரி தவறுகள் நடக்க சகஜம்தான். ஏன்னா ஒரு இடத்துக்கு 200 படங்கள்லாம் 6 வருஷத்துக்கு 1200 படங்களை பார்த்து விருது கொடுத்தா ப்ராக்டிக்கல் கஷ்டம். ஆனால் போராடி இந்த கஷ்டப்பட்டு ஒரு செஞ்சுருக்காங்க. நம்ம வருத்தப்படுறதுக்கு விஷயம் இருந்தாலும் ஒரு செய்தாகலைங்கிறது ஒரு சந்தோஷத்தில் நம்ம திருப்தி பெற்று கொள்ளலாம். வருங்காலங்களில் படைப்புகள் வந்து பேதம் இல்லாமல் எல்லாரையும் பார்த்து சிறந்த படைப்புங்கிற அடிப்படையில் சிறந்த நடிப்பு, சிறந்த ஆக்ஷன், டெக்னிக்கல், அந்த அடிப்படையில் நம்ம கவனமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, இயக்குனர் பா ரஞ்சித், இயக்குனர் கோபி நயினார், அதுக்கப்புறம் ராட்சசி பட இயக்குனர் கௌதம் ராஜா, இவங்க எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காங்க. இது சரியான முறையில் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த சொன்னவங்க அப்புறம் நல்ல படைப்புகள் கொடுத்தவங்க அவங்க ஒரு ஆதங்கம் இருக்கும். நல்ல படங்கள் கொடுத்தமே நம்ம ஆட்டத்தில் இல்லைன்னு இருக்கேன். ஆனால் 2 பேரும் நல்லா இருந்தால் ஒருத்தர் தானே கிடைக்கும். அந்த வேலை ஒருவேளை இங்கே கொடுத்தா நம்ம இப்போ கொடுக்கப்பட்ட படங்களை பற்றி நம்ம கேட்போம், இது கொடுத்துருக்கலாமே நம்ம கேட்கத்தான் செய்வோம். விமர்சனமும் வெளியிலேருந்து பார்க்கல அப்படி தான் தெரியும். ஆனால் ஒன்று இன்னும் கவனமாக அந்த ஜூரியஸ், அந்த தேர்வு குழுவினர் செயல்படணுங்கிறதுக்கு கவனம். அவங்களுக்கு பெரிய கஷ்டமே இந்த 6 வருஷம் ஒட்டு மொத்தமாக பண்ணாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எவ்ரி இயர் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அறிவிக்கிற மாதிரி, மத்திய அரசு கொடுக்குற மாதிரி அந்த வருஷத்துக்கான அவார்டு நம்ம கொடுத்தோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், இன்னும் அவங்களுக்கு எளிதாக இருக்கும். ஆனால் நோக்கங்கள் நல்ல நோக்கம், குறைகள் தான் சொல்லலாம் மொழியை நடந்ததை பாராட்டணும். நன்றி சார். தேங்க்யூ.